வணக்கம் மக்களே. பிக் பாஸில் அந்த பூகம்பம் மேட்டரை எடுத்து போட்டவொன்னே எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே ஷாக் ஆகிட்டு என்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஷாக்கிங் ரியாக்ஷன் இருந்தது. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிக் பாஸ் வந்து எப்பவும் போல் வந்து உட்காருங்கப்பா அப்படின்ற மாதிரி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாக சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே பாராட்டுற மாதிரி 50 நாள் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பாதி கடலை தாண்டிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களை சோதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்கான வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். சொன்ன உடனே இந்த வாரம் வந்து ஒரு 3 பூகம்பங்கள் வந்து உங்களை தாக்க போகுது. அதுலேருந்து நீங்கள் மீள்றீங்களா இல்லை வீழ்றீங்களா அப்படின்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதன் மூலிமா வந்து பல மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிவிட்டு 3 வைல்ட் கார்டு உள்ளே வர போகிறாங்க, உங்கள் கூடயே இருக்க போகிறாங்க, உங்கள் கூடயே இருந்து காம்படிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம், தோற்றிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 3 பேர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போதைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா, அனன்யா மற்றும் வினுஷா, இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டுன்ற மாதிரி நியூஸ் வருது. யுகேந்திரன் நியூஸ்லாந்து இருக்காரு, ஒரு பக்கம் பிரதீப் ஆண்டனி கோவா போயிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த சில கேட்டகரி, மற்ற எந்த கேட்டகரியுமே வரதுக்கான ஐடியாவிலே இல்லை. ஸோ கால்குலேட் பண்ணி எடுக்கும்போது இந்த 3 பேர் தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. இந்த 3 பேர் உள்ளே வந்தாவே ஆல்ரெடி ஒரு சம்பவம் இருக்குது. வினுஷாலாம் உள்ளே வந்தாவே ஒரு பயங்கரமான சம்பவம், நிக்சன் எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்குது. பட் இந்த 3 பேர் கூட போராடி ஜெயிக்கணும், ஓகேவா? ஜெயிச்சா தப்பிச்சிருவாங்க. பட் தோத்துட்டாங்கன்னா 3 பேர் அட் அ டைமில் வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப வைல்ட் கார்டாக கூட வர முடியாது, அந்த மாதிரி நிலைமை. ஸோ அந்த 3 பேருக்கு ஒரு லாட்ரி மாதிரி. இவங்களுக்கு ஒரு பயம், இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பயம், நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதில் வந்து குறிப்பாக யாருக்கு பயம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்களே, அந்த 8 பேருக்கு தான் ஒரு மிகப்பெரிய பயம். அர்ச்சனா, விசித்ரா, மணி, ரவீனா, மாயா, பூர்ணிமா, அப்புறம் ஆர்ஜே பிராவோ மற்றும் அக்ஷயா, இந்த 8 பேருக்கு தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா ஸோ அந்த ஒரு வேளை டாஸ்க்லாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸோ இந்த ஓட்டு அடிப்படையில் தான் வெளியேறுவாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. பட் அந்த நாமினேஷன் பட்டியலில் இருக்கவங்க தான் வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே அறிவிப்பு கொடுத்துட்டாரு. ஸோ அதில் எத்தனை பேர் ஏது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியல. இந்த நியூஸை கேட்டவொன்னே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு என்னது திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வெளியே அமைச்சிருக்காங்க, ஓட்டு நாமினேஷன் அமைச்சு மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள்கிட்ட தோற்று அவங்க வெளியே போயிருக்காங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், திரும்ப இந்த மாதிரி பண்ணணும் போது ஸோ கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாயெல்லாம் ஒரு ட்ரிக் பண்ணும்போது சரி விஜய் வர்மா வரட்டும், ஐஷெல்லாம் வரட்டும், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது, பட் நீங்களும் நாமினேஷனில் இருக்கீங்க, எத்தனை பேர் வருவாங்க? 4 பேர் உள்ளே வராங்கன்னா 4 பேர் வெளியே போகணும், அப்போ நம்மளும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொன்னதுக்கப்புறம் அப்போ எல்லாரும் முடிவெடுங்க, ஹவுஸுக்காக விளையாடலாம், எல்லாரும் ஒன்றா கேம் விளையாடுறோம், இதில் ஸ்ட்ராட்டஜி கீட்டேஜி எதுவுமே கிடையாது, அவங்க வெளியே இருந்து அட்வான்டேஜோடு வந்திருக்காங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வீட்டுக்குள்ளே எவனையும் அலோவ் பண்ணக்கூடாது, கேமையும் நம்ம ஜெயிக்கிறோம், விடவே கூடாதுன்ற மாதிரி குரூப்பாக மாயா குரூப்பும் அதை முடிவு எடுத்துருச்சு, மணி ரவினா குரூப் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டார்ன்ற மாதிரி எல்லா குரூப்புமே ஒன்று சேர்ந்தாச்சு. எப்படி அந்த ஃபஸ்ட் டைம் வைல்ட் கார்டு வரும்போதோ வீடு எல்லாமே ஒன்றா சேர்ந்ததோ இந்த வாட்டியுமே எல்லா வைல்ட் கார்டுமே ஒன்றா சேர்ந்து எல்லா ஹவுஸ் மேட்சுமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த வைல்ட் கார்டை எதிர்க்கிறோம், அவங்க கஷ்டப்பட்டு வெளியே அமைச்சிருக்கோம், இனிமேட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா ஒரு பக்கம் தினேஷ் யோசிக்கிறார், இப்போது நான் நாமினேஷன் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கூட விளையாடலாம், தோத்துட்டு இன்னொருத்தர் கூட வெளியே அனுப்பிச்சிட்டு தேவையில்லாமல் இந்த மிக்சர் கேட்டகரி இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத கேட்டகரியெல்லாம் வெளியே அமைச்சிட்டு உள்ளே வந்தால் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் கேம் அவர் அது மாதிரி விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும்னா இந்த மாதிரி பண்ணலாம், பட் இந்த டீமுக்காக விளையாடுவோம், ப்ளே ஃபார் த ஹவுஸ்ன்ற மாதிரி எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாட போகிறாங்க. பட் இதில் நிக்சன் வந்து ஐஷு வருவாங்களா, யுகேந்திரன் வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிக்சன் வந்து ஐஷு வருவதை காத்து கொண்டு இருக்கிறார். ஐஷுலாம் வந்து செவில் மேலே கொடுப்பாப்பா நிக்சன், இப்போல்லாம் அந்த நிலைமையில தான் இருக்குது. உனக்கு ஐஷு வேணாம், உனக்கு ஐஷுக்கு பதில் வேறு லெவலில் ஒரு ஆளை அனுப்புகிறாங்க வினுஷா, அவங்கள பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படலாம். நீ வினுஷா வந்து ஒரு 4-5 கேள்விகள் கேட்பாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருங்க நிக்சன் அவர்களே. இது ஒரு பக்கம். பட் நிக்சன் என்ன தான் ஐஷு இதெல்லாம் வந்தாலுமே அவருக்கு ஐஷு வரணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, இருந்தாலும் வீட்டுக்காக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்த டாஸ்க்கை ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போது ஒரு வேளை டாஸ்க்கை தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டாஸ்க்கை தோத்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனைனா 8 பேர் நாமினேஷனில் இருக்காங்களா, அந்த 8 பேர்லேருந்து தான் ஒரு 3 டாஸ்க் இருக்கா, 3 டாஸ்கில் 2 டாஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்க, ஒரு டாஸ்க்கு தோத்துட்டாங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒருத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க, அந்த 8 பேர்லேருந்து ஒருத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் உள்ளே வந்துடுவாங்க, யார் அந்த டாஸ்க்கை வந்து தோக்குறாங்களோ அந்த ஜெயிக்கிறாள். ஸோ இப்போ 3 பேர் வினுஷா, அனன்யா மற்றும்
விஜய் வர்மா இருக்காரா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் வர்மா டாஸ்க்கை ஜெயிச்சிடறாரு, இந்த பக்கம் தோத்துறாருன்னா விஜய் வர்மா வீட்டுக்குள்ளே வந்துருவார், இன்னொருத்தர் எலிமினேட் ஆயிடுவார். இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஒருவேளை 3 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, 3 பேரும் உள்ளே வந்துட்டு 3 பேர் வெளியே அனுப்புவாங்க. பட் அந்த வெளியே அனுப்புறது எந்த ப்ராசஸில் போக போகுது அப்படின்றத எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸில் 8 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் விசித்ரா ஒருவேளை கூட்டணி வாக்குகள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடலாம், யாரை வெளியே அனுப்பணுன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கவங்க அந்த நாமினேஷனில் இருக்கவங்களாம் ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனா விசித்ரா வெளியே போயிடுவாங்க மக்களே. அந்த மாதிரி நடந்ததுன்னா அர்ச்சனா விசித்ராவை தட்டி தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு ரிஸ்க்கு. ஸோ அதனால அவங்களை வெளியே தூக்கி போட்டுடலான்னு இப்படின்ற மாதிரி அந்த கூட்டணியில் முடிவெடுக்கிற கூட்டணியில் இருக்காங்க. அக்ஷயா இருக்காங்க, மாயா, பூர்ணிமா, இந்த கேட்டகரி இருக்கும்போது இவங்க 2 பேரும் வெளியேற்றதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. பட் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பாசிபிலிட்டி நம்பர் 2 என்னன்னா, ஸோ வைல்ட் கார்டு வராங்களா, அவங்க ஒரு வேளை ஜெயிச்சுட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க, 8 பேரில் நீங்கள் யாரை வெளியே அனுப்பணும்னு சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாலுமே அவங்களுக்கு யார் மேலே கடுப்பு இருப்போம், இவங்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்ற மாதிரி சூஸ் பண்ணால் ஓகே. இல்லை இவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், நம்ம அவங்க வெளியே அமிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும், அந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணாலுமே அப்படியும் அர்ச்சனா விசித்ராக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை ஆப்ஷன் 3 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் அடிப்படை, மக்களோட ஓட்டிங் அடிப்படை படி நாமினேஷன் ஓட்டிங் போயிட்டு இருக்கும்ல, கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விஜய் டிவிக்கு தெரியும். ஸோ அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரும் ஜெயிச்சிட்டாலுமே லீஸ்ட் ஓட்டிங்கில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் எலிமினேட் பண்ணிடணும். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ போயிடுவார், அக்ஷயா போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கேட்டகரிலாம் போகும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு ஃபேர் டிசிஷன். வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியே உள்ளேருந்து உள்ள வரவங்க, ஸோ இவங்க ஜெயிக்கிறாங்க. பட் அவங்க நல்லா மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். இந்த மாதிரி ஓட்டிங்கில் லீஸ்ட் இருக்கவங்க மக்களுக்கு பிடிக்காத ஆட்களை வெளியே அமிச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட இதுவாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது மக்களே, அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா ஆங்கிளில் எனக்கு இந்த ஒரு 3 பாசிபிலிட்டி தான் தெரியுது, வேறு எதனா பாசிபிலிட்டி கிடச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க கைஸ்.